யாருக்கெல்லாம் மரிக்கொழுந்து பிடிக்கும்? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. எத்தன நாள் ஆனாலும், அந்த இலைகள் காஞ்சு போனாலும், அந்த வாசனை மட்டும் போகவே போகாதுங்க. அவ்ளோ ஒரு வாசனையா இருக்கும். பூஜை ரூம்ல உள்ள சாமிகளுக்கு வச்சாலும் கூட, அந்த ரூமே மணக்குங்க. பூஜை ரூமே மணக்கும். அந்த அளவுக்கு வாசனையா இருக்கும். இந்த மரிக்கொழுந்து செடி வந்து நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேங்க. நெறைய நர்சரியில கேட்டேன், கிடைக்கல. இந்த மாதிரி ஹெர்பல்ஸ்லாம் வந்து சரி கலெக்ட் பண்ணி வச்சுக்குவோம். நம்ம டெரஸ் கார்டன்ல நெறைய வச்சிருக்கோம். இந்த மாரி யூஸ்ஃபுல்லா வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, நெறைய நர்சரியில தேடுனேன். ஆனா கிடைக்கல. அப்புறம் நான் வந்து நானே கட்டிங்ஸ் மூலியமா வளர்த்தேன். 3 கட்டிங்ஸ் பதியம் வச்சேங்க. அதுல ஒரு செடி மட்டும் தான் துளிர்த்து வந்திருக்கு. அந்த ஒரு செடி மட்டும் எப்படி துளிர்த்து வந்தது? மத்த 2 செடிகள் ஏன் காஞ்சது? இந்த ஒரு செடி மட்டும் எப்படி துளிர்த்து வந்தது? அப்படிங்கிற டீட்டெயில்டு வீடியோ லிங்க் குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. மரிக்குழுந்து வந்து அவ்வளோ சீக்கிரமா கட்டிங்ஸ் மூலியமா வளர்த்தற முடியாதுங்க. அதுக்கு கரெக்ட்டான வியூ தெரியணும். அந்த வியூ கரெக்ட்டா கண்டுபிடிச்சு, அத வந்து நான் பாயிண்ட் அவுட் பண்ணி கரெக்ட்டா வளர்த்துருக்கேன். எனக்கு ஒரு செடி வந்துருச்சு. இதுக்கப்புறம் மரிக்குழந்தை எப்படி வந்து பதியம் வைக்கணுங்கிறது தெரிஞ்சிருச்சு. மரிக்குழந்தை எப்படி பதியம் வச்சேங்கிற லிங்க் குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க.